சொல்லியிருக்காங்க கண்ணு கதமா காட்டு காவல் போங்கன்னு. அப்புறம் உங்க 4 பேர்த்தையும் கூட்டு போலாம்னு இருக்கேன். என் கூட வரீங்களா? பொம்பளை பிள்ளை எங்க கூப்பிட்டாலும் போயிடுறது. 100ல் ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருப்பாங்க. அதானே நான் வந்துட்டு என்ன தோழிய பாத்தீங்கன்னா அட்டா அவ அழகு இல்லம்மா. நான் வந்துட்டு என்ன தோழிய பாத்தீங்கன்னா அட்டா ஆமா அவ்வளவு அழகுன்னு அழகு. அப்படி ஒரு அழகு தெரியுமா? என்னைய அவ்வளவு அழகு. சரி அதெல்லாம் விடுங்க. நான் வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறேன். சனியை கூட்டிட்டு ஓடி தொலையவா சொன்னா அப்புறம் எனக்கு இது வருமா? அப்புறம் ஏன் சொல்றீங்க? ஒன்னும் பண்ண மாட்டீங்க. ஏப்பா ஓ நான் போயிட்டேன்னா அதனால நான் மனசுல எப்படிலாம் நினைச்சிருக்கேனே. இப்படி பண்ற நீ? அதனால மனசுல எப்படி நினைச்சு எடுத்து சொல்லிடுறேன். அதானே என்னன்னு தெரியல. எந்த முறை வந்துச்சுன்னு தெரியல. இந்த அண்ணன்ற சீரக சமையல் என்னுடைய கதை எடுத்து சொல்றேன் கேளுங்க. சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேர்த்து மம்பள சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன். சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் சோறு சமைச்சிருக்கேன். சேர்த்து மம்பள சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வரீங்களா இல்ல தொப்புக்கு போறீங்களா? சாப்பிட வரீங்களா பத்தானா கையில புடிச்சி ராசாத்திக்காக கையில புடிச்சி ராசாவுக்காக கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண
கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சி ஈரசவுக்காது மல்லு வீட்டு கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு முத்தலகி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. மல்லு வீட்டு கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் இலை ஒட்டி இருக்கு முத்தலகி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. மார்கழி மாசம் பார்த்து மாறுலே குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு லவ் கையின் துணையாச்சு. மார்கழி மாசம் பார்த்து மாறுலே குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு லவ் கையின் துணையாச்சு. சோம்பட்டி சிலைகட்டி ஊத்திருக்கு பூஞ்சோலே பூவி ஒண்ணு கண்ணடிச்சா கண்டு வரும் பின்னாலே இப்ப தப்பா வீணா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சு ராசாத்திக்காக. ரத்தினமே முத்த வைக்கவா அதற்காக பட்டணம் ரொட்டி வைக்கவா. கத்தைய பத்தி வைக்கவா உனக்காக மந்தையில பந்து வைக்கவா ரத்தினமே முத்த வைக்கவா அதற்காக பட்டணம் ரொட்டி வைக்கவா. கத்தைய பத்தி வைக்கவா உனக்காக மந்தையில பந்து வைக்கவா ஓடிவா ஓட பைக்கா ஒதுங்கலாம் மெதுவாக. அதுக்குள்ளே வீணாமுங்க ஏன் ஊதிக்காலி வருவாங்க ஓடிவா ஓட பைக்கா ஒதுங்கலாம் மெதுவாக. மாசத்துல 3 நாள் அமுக்கணும் பொதுவாக காத்தடிச்சா தங்காதடி மல்லியப்பு மாறாப்பு அடிச்சு விடு. கையிருக்கு காவலுக்கு வீணாமுங்க வீராப்பு அடி போடி புள்ள எல்லாம் டூப்பு. ஏன்னா டூப்பா வாடதுக்கு எங்க கிட்ட வா பாப்பா சத்தம் வருதாண்டு, சத்தம் வருதாண்டு, ஏய் இங்க வா ஒரு நிமிஷம். சத்தம் வருதாண்டு. ஒரு நிமிஷம் ஒண்ணு பண்ண மாட்டேங்க வா இங்க வா கிட்ட வா சும்மா இங்க வா கைய விடுவே கிட்ட வா ஒரிஜினல் தாண்டி ஒரிஜினல் தான் தூமே குட்டிக்கு எட்டிக்கிட்டு நக்குற ஒரிஜினல் எதை பாக்குற? நீ என்ன நட்டு அடிச்சாலும் அம்மா சிலைக்கு பிரேசம் ஏய் ஏண்டி உன் கையிலுக்குள்ள கிடக்கிறத முண்டை என் சேலைக்குள்ளேயும் கிடக்குது மூடிக்கிட்டு ஓக்காரு என்ன பெருமூச்சு விடுற நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் எதுக்கு இன்னொரு குட்டி வாண்டு ஒன்று அன்பளிப்பு கொடுத்து ஹரிகர சுதன் அன்பு தம்பி அவர்கள் வந்து என்னை பாராட்டி 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மீடியா என்ன வரைக்கும் எங்கப்பா போன தூங்கிட்டியா டி அண்டார்லி தூங்கிட்ட இழுச்சுக்கிட்டு நீ என்னடா பப்புண்டா அனுச்சப்போ ஒரு வைக்கிய காண இப்பத்தான் மீடியா வந்து இங்கதான் தூங்குன எந்த ஊர்ல தூங்கிட்டு வேற எங்க தூங்கிட்டியா அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ யாழையும் வரணும்னு நினைச்சு வந்தீங்க என்னத்த நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா உங்களுக்கு அண்டிதாத்தான் அப்படி இப்படின்னு ஒட்டி கிட்டிட்டு வந்திருக்கேன் என்னடா சேலை தான் சைஸ் பத்தலையா அட சேலை ஒரே அளவு தான்டா நான் இருக்கிற சைஸ் அவ்வளோதான்டா சேலை சைஸ் பத்தலைங்கிற இன்னும் சுடிதார நான் ரெடி பண்ணி சேலை தான்டா எம்பிடிச்சதாலும் சுற்றிக்கிட்டு தாண்டா வர முடியும் சைஸ் பத்தலைன்னா அளவு பத்தலைன்றியா இது குட்டையா இருக்குன்றியா நான் ஆசை பத்து போறேன் நான் தானே ஏற்றி கட்டியிருக்கேன் இல்லை கொஞ்சமாவது கிளாமரை வந்தால் தானே 4 பேர் நல்லா ஆணு பார்ப்பாங்க எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஓடும் இருந்து என்ன பண்ண இன்னும் வயிற்றுக்கிற ஒரு மாதிரி சிரிக்கிறியே அம்மன் சொல்லிக்கு பிரயோசனம் இல்லை ராசா துண்டு தாண்டி ஒன்றும் இல்லை சும்மா பில்டப்பு தான் பூச்சித்தான் பொம்பளை மாதிரி இருக்கும் கீழே நோ ப்ராப்பர்ட்டி அவன் உள்ள வந்து ஒரு மாதிரி வைக்கிறப்ப பார்த்துட்டே தான் இருந்தியா பசிக்குதா சித்திட்ட பால் குடிக்கிறாடா என்னடி ராசா இன்னடி அம்மளு கொஞ்சம் நீ பார்த்துக்க நீலாம் உன் காலத்துக்கு எப்போ பார்க்க போறியப்போ 28/1/2026 புதன்கிழமை முதல் நமது ஏரக்காப்பட்டியில் ஓர் இனிய உதயம் ஓகே
ஆர்ஓ வாட்டர் பிளான்ட். ஆமாம், எங்களிடம் தங்களின் வீட்டு விசேஷங்களுக்கு ஆர்டரின் பெயர் 500, 1000 லிட்டர், 2000 லிட்டர் தண்ணி சப்ளை செய்யப்படும். அனைத்து கடைகளுக்கும் வாட்டர் கேன்கள் சிறந்த முறையில் சப்ளை செய்து தரப்படும். ஓகே, ஆர்ஓ வாட்டர் பிளான். ஆமாம், நமது ஏரக்காப்பட்டியில் ஒரு இனிய உதயம். அன்பளிப்பாக அழுத்துள்ள அன்பு சித்தப்புக்கு நன்றி. இதை வச்சுக்கிறேன், இதை கொண்டு போடி தாங்க, கொண்டு போ. இந்த மாதிரிலாம் நீ எப்போ பார்த்தியோ? ஏ தோழி, தோழி ஆடி கண்டார ஓலிகளா எவர் 2 பேர் இருக்கிறாளுங்க. சொல்றி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. என்னடி மண்டை எதுவும் ஒரே சைஸா இருக்கடி? ஆமாடி. என்ன இங்க வாடி. என்னடி இவ்வளவு அழகா இருக்கு? அழகா இருக்கிறதுனால தாண்டி நாடகத்துல போடுறாங்க. என்னங்க? ஹலோ அடியே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. என்ன ரெண்டு பத்தி பிரிக்கிறீங்களே? என்ன நாங்க ஒன்னாதான் இருப்போம். ஒன்னாதான் இருப்பீங்களா? ஆமா. ஏ அவளும் நம்ம உயிர் தோழி தானே. என்ன ஓங்கி பிடிக்காத ஒடிஞ்சிருவா அவள இருக்கு. சரி, 3 எலும்பு தாண்டி இருக்கு. சரி, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? இருக்கண்டி. சரி, உங்ககிட்ட அப்பா வந்தாரா? பாடி என்ன நான் அப்பே என்கிட்ட வந்தாரானா அந்த அளவுக்கு நான் லொப்ப முடியா போயிட்டேன். அதேண்டி என்னைய குத்துற? ஏ கொண்டு போய் வாயில வைக்கிறா பாரு. சரி, இந்த துண்டு அடிச்சதுக்கு அங்கிட்டு போறாள. சரி தண்டு விண்டு இடிச்சிருந்தா மனுஷி அவ்வளவுதான் கொன்றுவேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாராச்சும் காதலிக்கிறியா? எக்கா என்ன பார்த்தா கல்யாணம் பொம்பளை பிள்ளை மணியா இருக்கு. சின்ன பிள்ளை. யார் நீ? சின்ன பிள்ளை. இங்க வாங்கடி, 3 பேர் நிக்கிறோம்ல. என்னமா சொல்ற? இங்க வாங்க. ஏண்டி இரு. ஏண்டி என்னடி நமக்கு கூட இப்படி இல்ல, உங்களுக்கு இப்படி இருக்கு? இருங்கடி 2 பேரும் மாட்டினாளுங்க. உங்களுக்கு இது மாதிரி வரணுமா? 2 பேரும் இது மாதிரி வரணுமா? ஆளுக்கு 2 துண்டை உள்ள வைங்கடி. எனக்கு வேணாப்பா, எனக்கு இதே போதும். கவலைப்படாதீங்க. நான் உன்னை பார்க்கல, எனக்கே பொறாமையா இருக்குடி. 3 பேரும் பெண்கள். பொறாமையா இருக்குடி. 3 பேரும் பெண்கள் தாண்டி. அப்படி சொல்லாதீங்க, கிராமத்துட்டே பொறுப்பு ஒப்படைச்சிருவோம். 3 பெண்கள் இன்னைக்கு வந்து நிக்கிறோம். இந்த 3 பேர்ல யாரு அழகா இருக்கா? 3 பேர்ல யார் அழகா இருக்கா? நன்றி. அது நீங்க சொல்லக்கூடாது. அத்தைங்க 3 பேர்ல யார் அழகா இருக்கா? அந்த சொல்லிட்டாங்கடி, அந்த அக்காங்கலாம் சொல். பாத்தியா? ஏய் அமைதியா சொல்லுங்க. ஏய், உடனத்தை புருஷங்க சொன்னா கேள்றி. தங்கராணி அழகா. காலையில இவ்வளவு மேக்கப் அடிச்சுல பார்க்க முடியே போறேன். உன்னை கல்ல விட்டு அடிக்க. அப்படி இல்ல, நீங்க ஒரிஜினல்ப்பா. நான் டூப்ளிகேட் ஒரிஜினல் மாதிரி இவ்வளவு ஆனா நீ இப்படிதான் நீ ஊரை ஏமாத்துறியா நீ? உனக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க ஆத்தாட்ட சாக்கெட்ட கட்ட சொன்னா அந்த லூசு முட்டை கெட்டுக்க அப்புறம் அவக்குன்னு கலருது. பின்னாடி இழுத்து கட்டாம சக்கலத்திமாக என்ன வண்ணத்துக்கு அது வேற. நாலாம் கஷ்டம். அப்படியே பின்னெல்லாம் போடலத்தான், வெறும் உருவான் சுருக்க மட்டும் தான் நிக்கிறீங்க. பாருங்க, ஏலே இழுத்து விட்டா மொத்தமும் வந்துரும். இங்க பாருடா. இப்போதைக்கு நீ டீயா மறந்துட்டேன். இங்க பாருடி, இங்க பாரு. நாலாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா பாத்துக்க என்ன. அப்படி பேசாத. நீனும் பெண்ணு தான். இப்போதைக்கு நானும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நானும் பெண்ணு தான். இப்ப நம்மள பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் தானே. பெண்களா சேர்ந்திருக்கோம். இப்ப நீங்க ஒரு உண்மையை சொல்லணும். 3 பேரும் பெண்களா தானே சேர்ந்திருக்கோம். வாங்கடி ஒண்ணுக்கு இருக்க போவோம். இவங்களை கூட்டு போ. நான் ஒத்தே போ, பயமா இருக்கு. கேஆர் கேமராமேன் நீ வரியா? இது சின்ன கேமரா. போவ முண்டு தொப்புல பாத்துக்கிட்டு திரிடா 3 ஆசை முண்டை. ஏய் மூடு மொத. யூடியூப் போடிட்டு இருக்கு, இத்தனை பேர் உட்கார்ந்து இப்படி தூக்கி காட்டுறது. என்னடி ஒரு சைடு பக்கத்துல வா. ஏய், காசு கொடுக்குற புண்ணிய வாங்க செத்த தொப்புல இப்பல பாத்துட்டு போ. ஏய் இங்க வா. என்னடி ராசா? இங்க வா, பக்கத்துல வா. ஆனா இன்னைக்கு தானே நெஞ்சில முடி முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பாக்குறேன். நெஞ்சு முடிய பாக்குறதோட நிப்பாட்டிக்க. உனக்கு ஒரு வேலை இல்ல. அந்த தோல் அடிக்கிற மாதிரி இந்த தோல் அடிக்க தெரியா? வாய்ப்பு இல்ல. அந்த ஆல்ரவுண்ட் கரைச்சு அவனை போடுங்க மாமா. அடியே நீ எடுத்துட்டீல, நீங்க 2 பேரும் வாங்க என்கிட்ட போட்டோ எடுங்க. உமக்கு எட்டம் பத்தாது, பொத்திக்கிட்டு உட்காரும். சரி எடுத்துட்டியா? நல்லா எடுறா. ஏய் அப்புறம் அக்கா அப்படி அக்கால போயிருவேண்டா. நல்லா ஜூம் பண்ணி எடு. உன் போன் உடைய போது இப்ப பாரு. சூமுண்டவே கேமராவை வேற எங்கல திருப்பியா? ஏய் பச்சை சட்டை முடியோ போட்டு மட்டிண்டு போடி. எங்க நல்ல உங்களை 2 பேரும் என்ன மாதிரி எடுத்து காட்டுங்கடி. சரி, உன்கிட்ட அப்பா வந்தாரா? வந்தார். ஏய் கண்ணி இருடி, காசு கொடுத்தாங்க அது நிக்க மாட்டேங்குது.
கன்னிப்பு நான் சேர்ந்து காட்டுக்குள்ள போறோம். சரி நம்ம எல்லாம் காட்டுக்குள்ள போறோம். முன்ன பின்ன நீ இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடி? நம்பிராஜ மாமா சொன்னாரு வயசுக்கு வந்த பொம்பளைல தான் காட்டுக்குள்ள போகணுமா முடி. ஆமா நீங்களாம் வயசுக்கு வந்துட்டீங்களாடி? நான் வந்துட்டேன். பின்ன பருவம் முடியாம காட்டுக்குள்ள போக முடியுமா? நீங்களாம் இப்படி கேட்பீங்கன்னு தாண்டி நான் வயசுக்கு வரத வீடியோ பிடிச்சு வச்சிருக்கேன். கரக அந்த வீடியோ என்னதுக்காக? மாமா சீர் தூக்கிட்டு வந்த வீடியோ, சீர் சடங்கு வீடியோ. நல்ல வேலையா போச்சு. தாய்மாமே சீர் தூக்கிட்டாங்க. வீடியோ ஆனா பிடிச்சீங்க. உண்மைக்கே உன்னை ஒரு வழியில பாராட்ட முடியும். என்னங்க? எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஏமா நீங்க எப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? கேமரா புகஞ்சிரும். ஏன் நீங்க எடுக்க மாட்டோம் நல்ல புளு புளுன்னு இருக்கும். சரிடி நம்மலாம் பால்வாடி டிக்கெட்டுகளா இன்னைக்கு காவலுக்கு போறோம். அது இன்னைக்கு 3 பெண்களா சேர்ந்துருக்கோம்ல. யாரு கூட போறோம்? நம்ம வள்ளியம்மா கூட சேர்ந்து போறோமாமே. நான் அம்மால பார்த்ததே இல்லடி. பார்த்தது இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா? வருவாங்க பாரு. நான் புதுசா ஆனா வேலைக்கு இன்னொரு சேர்ந்து- விஷயம். என்ன? இந்த எங்கிட்ட பேசுற அம்மாட்ட தப்பு தவறா பேசுறேன்னு வெச்சுக்க. நான் அப்படி ஆளா? ஆமா ஆமா. நான் அப்படி பெண்ணா? சரி. சொல்றேன். இதுக்கு பேர் என்னம்மா? இதுக்கு மாறா இங்க பக்கம். பெண்களா சேர்ந்திருக்கோம். நம்ம எல்லாம் ஜாலியா இருப்போமா? 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 ஜாலியா இருக்கணும்னா எப்படி இருப்பீங்க? சும்மா ஜோலியா பாக்க. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போலே பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, இருக்கா? நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு. எப்படியோ மனசு இருக்கு எனக்கு, என்ன போல் போல் இருக்கு, எப்படியோ இறங்கி இருக்கு. இழைச்சிருச்சா? வெள்ளம் போல் உறவிருக்கு, வெக்கம் மட்டும் தனிச்சிருக்கு. ஆசைக்கு வெட்கம் இல்லை, அறிந்த பின்பும் அச்சம் இல்லை. ஆசைக்கு வெக்கம் இல்லை, அடைந்தவர் முன் அச்சம் இல்லை. காதலுக்கு கூச்சம் இல்லை, கண்களந்தால் வார்த்தை இல்லை. காதலுக்கு கூச்சமில்லை, கண்களதால் வார்த்தை இல்லை. காவேரி கரை இருக்கு, உனக்கு கரை மேலே பூவிருக்கு, பூ போல பொன்னிருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு. மேலங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும், மாலை மனம் கூட வரும். மங்கள நாளும் தேடி வரும். மேலங்கள் முழங்கி வரும், மேடையில் என்னை அழைக்க வரும், மாலை மனம் கூட வரும். மங்கள நாளும் தேடி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொல்ல வரும், உங்கள் மனைவி என்று சொல்ல வரும். மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பொலந்திருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு. ஓ, அப்பாடி எப்படி 3 அம்பளி நல்லா இருந்தமா? அம்மா கூப்பிடுவோம். கூப்பிடுவோமா? அம்மா அம்மா அம்மம்மா. அம்மம்மா. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி.
இருந்தா ரேவதி பிரியா நல்லா இருக்கீல? ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து. அப்படிங்களாம்மா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கா? உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும். அது யாருமா அந்த பெண்ணு யாரு? அப்பா வச்சிருக்காருமா. அப்பா எதற்காக வச்சிருக்காரு? வேலைக்கு வச்சிருக்காரு. அம்மா வணக்கம் சொல்லிடு. வேலை சரியா செய்வாளா? அதெல்லாம் சூப்பரா லீவா அப்படி போகாத அம்மா. கண்ணு கெடுத்து போடாதடி. அம்மா தங்கராணி, என்ன மன்னிச்சிருங்க. தங்கராணி அம்மா நல்லா இருக்குடி. நானும் இவங்களை போல குனிஞ்சு வணக்கம் சொல்ல அந்த அம்மா ஆசை. நல்ல படிவிடி. ரொம்ப குனிய கூடாது. இல்லங்கம்மா, நான் குனிய மாட்டேன். குனிஞ்சா கீழே விழுந்துருதுமா. ஏய், ஒரிஜினல் இல்லையா? என்ன சொல்ற? இந்த டூப்புளி கேட்டுக்கே இந்த பாடா ஒரு சில நல்லா இருந்தா சேக்கி பெட்டியை ஏய், வித்துருப்பேன். தங்கராணி. குன்னாரம் பட்டி வந்து நத்தத்தே வித்துருப்பேன். தங்கராணி எப்படி இப்படிலாம்? உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஆசைப்படலாமா? என்னத்தா இப்படி கையை தூக்குறீங்களே வேகமா? உண்மையிலே உன்னைய பார்க்கும் பொழுது என் மனசு அப்படி இருக்குடி. அவ்வளவு அழகியா இருக்கு. பொச்சு பொச்சுன்னு இருக்கு. உண்மையிலே தங்கராணி தங்கமா சொல்லிக்கிறிய எப்படி? இல்ல உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தூசிதாம்மா. உண்மையிலே நல்லா இருக்கு. ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல அந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்தாலும் அதை சரியா வரணும். உண்மையிலே ஏன்னா இன்னைக்கு நாடக உலகத்திலேயே இந்த நகைச்சுவை நடிகர் எடுத்துக்கிட்டா ரன்னிங்கான பப்புனி யாருன்னா என் மகன் என் தம்பி தங்கராஜ் தான் உண்மையிலே. அதுக்கப்புறம் தான் முத்துராஜா அவங்க நிறைய இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இன்னைக்கு தங்கராணி அப்படின்னா அந்த வேடம் அணிந்து வர்றா பாத்தீங்களா, பெண் வேடத்துல பொருத்தமா நிக்கக்கூடியவ யாருன்னா நம்ம தங்கராணி தான் முதல் முறை. உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, இருக்கட்டும். நல்லா இது போதும்பா. இதுக்கே முட்டு ஆளா இருக்காங்க. சரி இருக்கட்டும், முட்டு ரசிகர்கள் இருக்காங்க. அம்மா இருக்கட்டும். சொல்லுதா, நீங்க பார்த்து வளர்த்து விட்ட புள்ளனா கண்டிப்பா சும்மா விடுவேனா? கண்டிப்பா நல்லா இருக்கணும். பேர் வாங்கணும். பேரை காப்பாத்தணும். பேரா எடுத்துக்கிட்டே ஒரு இருக்கணும். நாளைக்கு சும்மா வாடி. எதுக்கு நான் சும்மா வந்தா நீ ஈண்டு பாக்கிறதுக்கு? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா. இங்க திரும்ப தா உங்க கொண்டையெல்லாம் பாப்போம். பாரு இது என்னடி இது? துணி துவைக்கிற பட்டியக்கல் மாதிரியே இருக்கும். இது அழகா இருக்கு. உண்மையிலே பெண்ணுனா எங்களுக்கு கூட இப்படி எல்லாம் சேலையெல்லாம் உண்மையிலே கட்ட தெரியாது. அம்மா, ஆனா எப்படி இப்படி எல்லாம் கட்டி இப்படி எல்லாம் ஜோடிச்சு இப்படி வர்றீங்க? எப்படி உங்ககிட்ட அது நிக்கிறப்ப நான் சரியா நிக்கணும். சரியா நிக்கணும். உண்மையிலே நல்லா சரியா இருக்குதா? எல்லாமே சரியா இருக்கு. நான் வாட்டுக்கு கஞ்சிக்கு சத்த மாதிரி நின்றா விளங்கும். வேணாம். இருக்கட்டும். இருந்தாலும் நல்லா இருக்கட்டா? நல்லா இருக்கல தங்கராணி? நல்லா இருக்கா? நீடோடி காலம் வாழ வேண்டும். இந்த கருப்பனுடையாரெல்லாம் சங்கரனால பாண்டியர்லாம் நல்லா இருப்ப நீ. இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா வந்தாரா? ஆமாங்கம்மா. என்ன சொன்னாரு? கன்னி பெண்களா சேர்ந்து திணைப்புணத்துக்குள்ள காவலுக்கு போகணுமா? காவலுக்கு போகணும். காவலுக்கு போகணும். ஆமாம்மா. என்னடி சொல்ற? அதுவும் நீங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா, உங்களுக்கு 13 வயசு தான் ஆகுதா. அதனாலதான் எங்களை போல பெரிய பிள்ளைகளை உங்க கூட துணைக்கு அனுப்பியிருக்காங்க. காவலுக்கு போடுமா? ஆமாங்கம்மா. சரி, காவலுக்கு போறது சரி. காவல் எப்படி பார்க்கணும்? அது சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம சந்தோஷமா ஆடி பாடி விளையாண்டு. எப்படி விரட்டணும் காவல? எப்படிமா விரட்டணும்? பறவை எப்படி விரட்டணும்? பறவையே ஆளுள்ளம் சோ ஆளுள்ளம் சோ ஆளுள்ளம் சோ என்ற அகர மகர மகரம் என்று சொல்லக்கூடிய மருகனுடைய பாவமுடி அந்த பிள்ளைய போட்டு தடி அடிக்கிறீங்க. வானமாடி வரும் வருவிலை காணத்தால விரட்டணும். வந்தோனே என்ன இந்த ரேவதிக்கு என்னவா? அவ தோலை தொங்குறன்னு இங்க முடிச்சு தொங்கிட்டு இருக்கா. வெள்ளி செவ்வாய்க்கு அதை செருப்பு தடி வளரும். இங்க வாத்தா ரேவதி பிரியா, இங்க வா. ரேவதி பிரியா ஊர் எங்கத்த? எந்த ஊர்த்த? ஊராளிப்பட்டி விளக்குல தான் இருக்கியா? விளக்கா? இங்க வரு. நானும் விளக்கித்தான் பாக்குறேன். நல்லா இருக்கா? ரேவதி பிரியா வந்து இப்பதான் புதிதாக நகைச்சுவை நடிகையாக இப்பதான் வந்திருக்காங்க அந்த பெண்ணு. ஆமா, இந்த பெண்ணுக்கு நம்ம ஊர் பெண்ணு நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா வளர்ந்து வரக்கூடிய பெண்ணு. ஆமா, ஆதரவு கொடுங்க. நல்லா இருப்ப. நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கா? நல்லா வளர்ந்து வருவேன். ஆமா, சிந்திச்சா இந்த பிள்ளை வந்து 1 வருடம் தான் ஆகுது இந்த சிந்திச்சா. ஆனா இவ பண்ற ஆட்டம் அதுக்குள்ளேயும் ரசிகர்கள் மனதுல இடத்த பிடிச்சிட்டாலே. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகமா. இவ பேர் என்ன? சிந்திச்சா. எங்கன்னு சிந்திச்சுன்னு தெரியல. ஏய், உண்மையிலே இந்த சிந்திச்சாவுக்கும் அந்த ரேவதி பிரியாவுக்காக ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க, பாராட்டு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் தான். எதனால அப்பா காவலுக்கு போச்சு இருக்காரு? ஆமாங்கம்மா. அந்த காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. ஆமாங்கம்மா. ஆடி பாடி வெளிச்சிட்டா அலுப்பு இருக்கு. ஆடி பண்ணி சேரா விட்டா பல்ப் எரியாது. என்ன சொல்ற? அம்மா, நான் தவறாக உரையாடுவேனா? என்னத்தா? ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு அமைத்தி வாங்கி இருட்டா. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது, நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னையெல்லாம் ஆணும் பெண்ணும் சேரப்ப கேஆர் மீடியாவை கூட்டி போயிடணும். வீவர்ஸ் நல்லா ஓடும். கேஆர் மீடியா நம்ம கேஆர் மீடியா தானே? ஆமா. பாலச்சந்திர பங்காளி கூட வர்றவங்க தானே? அது வேற, இது ஒரு குரூப்.
என்னையா கேஆர் மீடியா நிறைய இருக்கியோல. அது கேஎஸ்மா. அது கேஸ். கேஎஸ் சரி கேஆர் KR. மீடியா மீடியா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அதான் பேசிக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் எடுத்து பார்க்கும்போது எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. இந்த இடத்துக்கு வந்தோனே அந்த ஏதோ மயக்க மாதிரி எப்படி இருக்கு? ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது நமக்கும்? ஏதோ ஒரு மயக்கம் எப்படி வந்தது நமக்கு உனக்கு நமக்கும். இந்தா இங்க பாரு தெரியும். இங்க பாரு தெரியும். ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது? எரிச்சே உள்ள உட்காரு. ஆள சொல்றாருப்பா. ஆடு. இளமை போலே பல்லங்குது. ஆஹா. நினைக்க கிறுகிறுக்குது. ஓஹோ. நிலவை போல கலகலக்குது. நினைக்க கிளுகிளுக்குது. இளமை போலே குளுகுளுக்குது. மனசுக்குள்ளே ஜிலுஜிலுங்குது. பல்லங்குது கிறுகிறுக்குது. ஜிலுஜிலுங்குது குளுகுளுக்குது. இங்கே பாரு தெரியும். அதை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது நமக்கு உனக்கும்? சிவந்த பொண்ணு சிரிச்சு வந்தது. சேத்த பூசி குளிக்க வந்தது. சிவந்த பொண்ணு சிரிச்சு வந்தது. சேத்த போது குளிக்க வந்தது. போது பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. சிரிச்சு வந்தது. குளிக்க வந்தது. பழக்கம் வந்தது. மயக்கம் வந்தது. இங்கே பாரு தெரியும். அதை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது நமக்கும்? கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது. கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. ஐயோ நினைப்பு வந்தது. கைகள் பட்டதும் கண்டு விட்டது. வென்றது. ஆ. என்னை வென்றது. பேச்சு நின்றதோ. மயக்கம் வந்தது. பெண்மை என்றது என்னை வென்றது. பேச்சு நின்றது. வெட்கம் வந்தது. இங்கே பாரு தெரியும். இது இடுப்பா என்னடி? ஒளிய மாட்டுது. துடிப்பா? நடிப்பா? இந்தா இங்கே பாரு தெரியும். இழுத்து வளைச்சு என்னை பாரு புரியும். ஏதோ ஒரு மயக்கம். எப்படி வந்தது எனக்கு அப்படி என்ன நம்ம கரெக்டா இப்போ நம்ம சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் வரக்கூடாது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆரியம் கூத்தாலும் காரியத்துல என்ன இருக்கு? ஆமாங்கம்மா. வரவு வந்துருச்சு. ஒரே வரட்டு சேராம சேர்ந்திருக்கும். ஆமா. கூடாம கூடியிருக்கும். ம்ஹும். பெண்களா சேர்ந்திருக்கும். நேத்தெல்லாம் பறவையை எப்ப விரட்டுவோம் எப்பொழுதும் 3 பொம்பளை பிள்ளை சேருவான். ஆமா. இன்னைக்கு கூட ஒரு ஆளை கூட்டிட்டு 4 பொம்பளை பிள்ளை. 4 கூடுதலா ஒண்ணு. ஆமா கூடுதலாக ஒண்ணு கூடிக்கிட்டே இருக்கணுங்க. அங்கிட்டு ஒரு சேலை தெரியுதே, குறைய கிடையாது. இங்கிட்டு ஒரு சேலை தெரியுதே. அங்கிட்டு ஒரு சேலை அந்த பிள்ளையை பிடிச்சி இழுக்கட்டு ரூபாவை. அம்மா என்னத்த எல்லாம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. சரி. ஒரே ஒரு விஷயம் தான் மனசுக்கு சங்கட்டமா இருக்குங்கம்மா. என்னம்மா? நேத்து போன ஊர்ல எல்லாம் எப்ப பறவையை விரட்டுவோம்னு தவிச்சுக்கு இருந்தோம். ஆமா இன்னைக்கு இந்த பறவையெல்லாம் விரட்ட மனசே இந்த வரமாட்டேன். பறவையெல்லாம் போக மாட்டாங்க. இந்த பறவையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பறவைகள்லாம் ஞான பயிர்களா உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் ஞான பறவைகளா உட்கார்ந்துருக்காங்க. ஆமாங்கம்மா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னத்த? இவங்கெல்லாம் போகாததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கொடுத்த வரிக்காச பப்பு நினைச்சு முடிக்கிட்டாங்க. நீ என்னத்த உட்கார்ந்து- எந்திரிச்சு போனவங்களா ஆமா. என்ன நினைச்சு போயிருப்பாங்க தெரியுமா? எப்படி எந்திரிச்சு போனவங்களா போனவங்க? ஆமா இனிமேல நாடகம் நல்லா இருக்கும். நடக்கும். நாடகம் நல்லா சிறப்பா போயிட்டு தான் இருக்கு. பப்புன் டான்ஸ்ல பலே நல்லா இருந்துச்சுப்பா. நாடகம் சிறப்பா நடக்கும் சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லாரும் போயிட்டாங்க நம்பிக்கையோட. ஆனா இங்க உட்கார்ந்துருக்கவங்க நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. ஏய், என்னதான் பண்றாங்க? நாடகம் சிறப்பாகவே நடந்து கொண்டே இருக்கும் ஆமாங்கம்மா. அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிற விஷயமே நாரதர் வள்ளி தர்க்கத்தை தான். கண்டிப்பா தர்க்கம் இருக்கணும்ல. ஆமா. தர்க்க சபையில கொம்முச்சு பண்றோம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா என்ன சொல்லிருக்காரு? அம்மா என்னப்பா? பெண்களா தானே காவலுக்கு வந்திருக்கோம். இன்னொரு இங்க முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அம்மா
பெண்கள் வந்து நம்ம காவல் காக்கலாம் சரிதான். சரி. ஆனா அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி வச்சாங்க. விஷயம்டா? பெண்களா போறீங்க நீங்க, சரி. வள்ளி புள்ள சின்ன புள்ள, மனசு சங்கடப்படாம நடந்துக்கங்க. சரி. அதே போக வள்ளியோட சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமா காவலை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வள்ளி ஆடலாமா? நல்லா பாடுறீங்க. சரி. உங்க பாதத்தை வச்சு ஆடுனீங்கன்னா எனக்கு ஆட தெரியாதுப்பா. நீ வேணா பின்னாடி வாய முண்டம் ஆடுவோம். சரி இருக்கட்டும். ஏன்னா வள்ளி என்பது புனிதமான வேடம். வள்ளியெல்லாம் ஆடக்கூடாது. இப்ப உள்ள நாடக கலை ரசிகர்களுக்கு விருப்பத்தில் இருக்கிறவங்க இப்ப உள்ள வள்ளிகள்லாம் வந்து ஆடணும்னு அது ஒரு இது. சரி, நீங்களும் ஆசைப்படுறீங்க. சரி, இவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வள்ளியம்மா ஆடணும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. சந்தோஷம். எங்க அக்கா கையை பிடிச்சி டாட்டா காமிக்குதப்பா. சரி, வள்ளியம்மா ஆடக்கூடாதுன்றவங்க காலை தூக்குங்க. ஏய், காலத்து எதுக்கு சொல்ற? இல்லங்கம்மா, அந்த ஓட்டு கம்மி, நீங்க ஆடணும்ன்ற ஓட்டு தான் அதிகம். சரி இருக்கட்டும். மெஜாரிட்டி ஏகோ அதுதான் ஜெயிக்கும். நீ சொன்னோனே ஒரு ஆளு காலை ரெண்டையும் தூக்கி கிண்ண பின்னாடி தெரிஞ்சாப்ல. சரி இருக்கட்டும். அப்ப ஆடிடலாமா? ஆடலாம். நீ எதெல்லாம் நீங்க சொன்னா சரிதான். மாமா நீங்க பாடுங்க மாமா. நீங்க எந்த பாட்டு பண்ணாலும் ஆடுங்க. குடலூரு குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. பாக்குறவங்களுக்கு இது இடைஞ்சா இருக்க கூடாதுல்ல, அது கஷ்டம். நம்ம கேமராமேன் கேஆர் மீடியா நல்லா ஜூம் பண்ணுப்பா. குடலூரு குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போனே. பேரு பெற்ற சென்னையில பரிசு பல வாங்கி வந்தேன். பெரியவங்க கையில தான் பழக்கம் பல பெற்று வந்தேன். மயிலாடும் பறையில நாங்க ஆடி இருக்கோம். அப்படியே, ஆ. தேரோடு எங்கே சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தேரோடு எங்கே சீரான மதுரையிலே
சரிடி. அப்பாடி. டேய், ஏய் சிங்குசா. வள்ளியம்மா ஆடி. ஏய் ரூபா. ரூபா. உன்னை கொன்று பாடி நம்மளும் ஆடுவோம். இருந்துட்டாலும் ஆரிய முத்தாலும் காரிய ஆமாங்கம்மா. வர வந்துருச்சு ஒரே வரட்டு விரட்டிடலாம். ஆளலம் 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 அலல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 
ஆனந்தம் சோ 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 சோ. ஐயோ என்னடி ஏய் மிருதங்காரே ஆல்ரவுண்டுக்காரே என்னடி 2 பேரும் சும்மா இருந்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ரூமுக்கு வாங்க. அங்க என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு வார் பிடிப்போமா? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. வாடி ஏய் வார் பிடி.